கூடலூர் அருகே உள்ள ஊருக்குள் முகாமிட்டுள்ள 7 காட்டு யானைகளால் மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். யானைகளை காட்டுக்குள் அனுப்புவதற்காக தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிலிருந்து 2 கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி எல்லையில் தொரப்பள்ளி, புத்தூர் வயல், ஏச்சம் வயல், குணில் வயல் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. இப்பகுதிகளுக்குள் கடந்த 2 மாதங்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இரவு நேரம் ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் காலை 9 மணி வரை ஊருக்குள் சுற்றித் திரிந்துவிட்டு பின்னர் வனப்பகுதிக்குள் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளன. இதன் காரணமாக இக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வீடுகளில் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திரும்பி போகிறது 8:30-9 மணி டைமில் தான் போகுது. அதனால இந்த ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. வேலைக்காரங்க இப்போ யாருமே வேலைக்கு போகிறது எல்லாம் வீட்டில் முடங்கியிருக்காங்க. ஏன்னா டீ நாற்று எடுக்கிறதுக்கு அங்கெல்லாம் போகிறதுனால அதெல்லாம் முடங்கி கிடக்க போகுது. அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு எடுக்கலாட்டி இது இந்த கதை தொடர்கதையாக போயிடும். அதனால விவசாயிகள்லாம் மனவேதனையில் இருக்காங்க. மொத்தம் 7 யானைகள் சுற்றி வரும் நிலையில் ஒரே நேரத்தில் 3 யானைகள் வந்ததால் அவற்றை வனத்துக்குள் அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டினர். யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் ஆங்காங்கே சுற்றித் திரிந்ததால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல மணி நேரம் போராடி வனத்துறையினர் 3 யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்பினர். அதே நேரம் மற்றொரு யானை குடியிருப்பு பகுதிக்குள் வந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். ஒரு கட்டத்தில் கிராம மக்கள் வனத்துறை வாகனத்தை சிறைபிடித்ததோடு மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் காட்டு யானைகளை வனத்துக்குள் அனுப்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. தற்போது இருக்கின்ற அகடியை தூர்வாரி அதன் அருகாமையில் நவீன முறையிலான சோலார் பென்சிங் அமைக்க வேண்டும் என்பது நான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மாக்குமூல பகுதியில் அந்த எஸ்டேட்டின் அருகாமையில் உடனடியாக இருக்கிற அகழியை புதிதாக அமைக்கப்பட்டு அதன் அருகாமையில் சோலார் மின்வேலி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தற்போது பண்ண வேண்டிய வேலை என்பது குமிக்கி யானைகளை வைத்து வருகின்ற காட்டு யானைகளை உள்காட்டுக்குள் துரத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். யானைகளை காட்டுக்குள் அனுப்பும் நடவடிக்கையாக தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் இருந்து ஸ்ரீனிவாசன், சங்கர் ஆகிய 2 கும்கி யானைகள் தொரப்பள்ளி பகுதிக்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது கூடுதலாக மேலும் ஒரு கும்கி யானை தொரப்பள்ளி பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கூடலூரில் இருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.